நன்றாய் அழுந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் பணம் காசை மாத்திரம் தேவன் குறிப்பிடவில்லை. எவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு 4 காரியங்களை குறித்து நான் பேச வந்துள்ளேன். எவற்றையெல்லாம் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றால், முதலாவது தேவனுக்கு நம்மை கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 இப்படியாக சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16 நம்ம வாசிக்கும் போது, தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். அதே போல நாமும் நம்முடைய காரியங்களை ஜீவ பலியாக நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். ரெண்டாவதாக நேரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். மத்தேயு 26:40 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று இயேசு சீஷர்களிடம் பார்த்து சொல்லுகிறார். அப்போது நம்ம 1 மணி நேரமாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நாம் நம்மளுடைய தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும்போது அதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தானியேல் 6:10 எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல், அதாவது பத்திரத்தில் கையெழுத்திட்டு தேவனுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த பத்திரத்தில் கையெழுத்து இட்ட போதிலும் தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தானியேல் தேவனுக்காய் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். மூன்றாவதாக தசம பாகம் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். மல்கியா 3:10 இப்படியாக சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களே எல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால சோதித்து பாருங்கள் அப்படி என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பைபிளில் காயின் ஆபேலை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, காயின் தேவனுக்கு சிறந்ததை கொடுக்கல, ஆபேல் தேவனுக்கு சிறந்ததை கொடுத்தான். காயின் முதலாவது பலனை அவன் எடுத்து வைத்து கொண்டான். ஆபேல் அப்படி அல்ல, முதல் பலனை தேவனுக்கு கொடுத்தான், சிறந்ததை கொடுத்தான். தேவன் சிறந்ததை கொடுத்ததில் பிரியமாக இருக்கிறார். மூன்றாவதாக அனனியா சபிரால் தேவனை வஞ்சித்தார்கள். எதில்? காணிக்கையிலும் தசம பாகத்திலும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க காணிக்கையை வஞ்சித்ததுனால அவங்களுடைய ஜீவனை பறிபோனது. அதே அப்போஸ்தலரில் பார்த்தா நிலங்களையும் வீடுகளையும் விற்று அப்போஸ்தலருடைய அந்த கிரியத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தை வைத்தார்கள். நம்ம யாரை போல இருக்கணும்? அப்போஸ்தலரை போல எல்லாவற்றையும் தேவனுக்காய் கொடுக்கறதுல முன்மாதிரியாக இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார் 1 நாளாகமம் 29:14 தேவனுக்கு அவரிடத்துல வாங்கி உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அப்போது தேவனுக்கு நம்ம சிறந்ததை கொடுக்கணும். நான்காவதாக ஏழைக்கு பிறருக்கும் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 19:17 இப்படியாக சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுப்பதை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு நம்ம கொடுக்க வேண்டும். மத்தேயு 25:31-46 வாசிக்கும் போது, ஒரு புறம் செம்மறியாட்டு கூட்டம், மறுபுறம் வெள்ளாட்டு கூட்டம். செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வலதுபுறத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு நாங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். இடதுபுறத்தில் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கிகளுக்குள்ள போங்கள் அப்படின்ட்டு. ஏனென்றால் வலது புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இந்த சிறியராகிய என் சகோதரருக்கு எவர்களை செய்தீர்களோ அவர் எனக்கே செய்தீர்கள் என்றார். இடது புறத்தை பார்த்து, இந்த சிறியராகிய என் சகோதரருக்கு நீங்கள் எவைகளை எல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கே செய்யவில்லை அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். நம்ம எப்படி கொடுக்க வேண்டும் அப்படி என்றால், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும், பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும், உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், மனதில் நியமித்தபடி கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் வரும் ஆசீர்வாதங்கள் வானத்தின் பனகலிகளை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நம்ம கொடுப்போம். ஆமென். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் தேவனுக்கும் ஜட்ஜஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த போட்டி